நடிகர் கமல்ஹாசனின் செர்பியா பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தேர்தல் நாள் முடியும் வரை வெளிநாட்டு பயணத்தை கமல் ரத்து செய்வதாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு எமது செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, நடிகர் கமல்ஹாசனின் செர்பிய பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, என்னென்ன காரணங்கள் விரிவாக பகிர்ந்துக்குங்க. நிச்சயமாக மணிரத்னம் இயக்கத்தில் கமல் அவர்கள் அவரது 234வது திரைப்படத்தில் தக் லைஃப் என்ற பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த படத்தில் நடித்து வருகிறார். சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கி முதற்கட்ட படப்பிடிப்பு என்பது நிறைவடைந்தது. இந்நிலையில் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பிற்காக செர்பியா சென்று அங்கு 2 வாரங்கள் தங்கி படப்பிடிப்பை நடத்த படக்குழு திட்டமிட்டிருந்தது. இதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பு செர்பியாவும் மணிரத்னம் படக்குழு, அதாவது தக் லைஃப் படக்குழு சென்றிருக்கிறது. இந்நிலையில் திமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது எந்தெந்த தொகுதிகளில், அதாவது கூட்டணி மற்றும் எந்த தொகுதியில் போட்டியிடுவது குறித்தான இறுதி செய்யப்படாத நிலையில் அதை இறுதி செய்வதற்காகவும் நாடாளுமன்ற தேர்தலை தீவிரப்படுத்துவதற்காகவும், அதாவது மக்கள் நீதி மையம் சார்பாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது, கட்சிகளை தேர்தலுக்கான பணிகளை கட்டமைப்பது என அப்பணிகளை அதாவது தொடர்ந்து பணிகளை மேற்கொள்வதற்காக நடிகர் கமல்ஹாசன் செர்பியா பயணத்தை தற்போது ரத்து செய்திருக்கிறார். செர்பியா மேலும் அடுத்த, அதாவது தேர்தல் தொடங்கி வாக்குப்பதிவு நாள் வரை செர்பியா உட்பட அனைத்து வெளிநாட்டு பயணங்களையும் ரத்து செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தல் வாக்குப்பதிவு நாள் வரை வெளிநாடு உட்பட எந்த ஒரு வெளி நிகழ்ச்சிகளுக்கும் செல்லாமல் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் கவனம் செலுத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.